ஹாய் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் செய்யலாம் பாருங்கள். சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறோம். சிக்கன் ரைஸ் செய்யலாம் இன்றைக்கி சூப்பராக. பாருங்கள் சிக்கன் 1/2 கிலோ நல்லா எல்லாம் கேட்டு நல்லா சதையாக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு நிறையா கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் 1/2 ஸ்பூனு பாருங்கள், இந்த ஸ்பூனில் சால்ட் 1/2 ஸ்பூனு, சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். பெப்பர் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு சீரகத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு பாருங்கள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இதுக்கு தேவையானது தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணணும். நான் வந்து சாதத்தில் ஆட் பண்ணிக்கலான்னு, இதை விட அதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் முட்டை இதில் வந்து ஆட் பண்ணல. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்துக்கணும் பாருங்கள். நல்லா கலந்தாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், சும்மா கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். மசாலுக்கு தண்ணியே கிடையாது. இது ஊறிச்சுன்னா இன்னும் சரியாயிடும். பாருங்கள், இஞ்சி வந்து 1 கில்லு, பூண்டு வந்து ஒரு 10 பல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதையும் இதில் நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு தான் டேஸ்ட்டே. கட்டாயம் இஞ்சி பூண்டு வைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு நல்லா கலந்துடணும். இஞ்சி பூண்டு தான் டேஸ்ட்டு. கட்டாயம் இஞ்சி பூண்டு வைக்கணும். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹாய் வாங்க. சிக்கன் ரைஸ் ரெடி ஆச்சு பாருங்கள். சாதம் வடித்து வச்சாச்சு. பிரியாணி அரிசி தான் பாருங்கள், ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வானல் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். சின்ன டம்ளரில் 3 டம்ளரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது வாங்க. பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிச்சு. இதெல்லாம் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச பின்னாடி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் வந்துட்டுருக்கு. 1/2 கிலோ. நல்லா எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன். இதை எடுத்துகிட்டு அடுத்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். திருவி வச்சுருக்கோம். கோஸு, கருவேப்பிலை, 3 முட்டை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெங்காய இதழ் கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. 3 முட்டை. வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும் விட்டோம்னா ஆடாயிடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குள்ளே எடுத்துடலாம். எடுத்துட்டு பாருங்கள், வானல் வச்சாச்சு. சிக்கன் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். எல்லாம் பரட்டி வச்சுருந்ததெல்லாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பெரிய ஸ்பூனில் ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு
போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் பாருங்க, வெங்காய தாளோடு வாங்கிட்டு வந்துருந்தோம். அந்த கீழே இருக்க வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆடாக இருக்கும். ரொம்ப சன்னமாக கட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பீன்ஸை கட் பண்ணிக்கணும் நீங்கள். பாருங்க, பீன்ஸ் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும். பாதி வெந்தால் போதும், முழுசும் வேக விடாதீங்க, நல்லா இருக்கா, டேஸ்ட் மாறிடும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். பாருங்க, கேரட் 2 கேரட், பெரிய பெரிய கேரட்டு, ரொம்ப சன்னமாக அப்படியே பொடியாக சீவி வச்சுருக்கோம். சீவறதில் தான் சீவணும், கட் பண்ணக்கூடாது. கேரட்டு பாருங்க, கோஸு அதே மாதிரி சீவி வச்சுருக்கோம். 3 டம்ளர் அரிசி, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம். இதெல்லாம் தாளித்த பின்னாடி லாஸ்ட்டாக தான் அந்த வெங்காய தாள் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கலாம் வாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். மூணு முட்டை போட்டாச்சு. பாருங்க, இப்போ சீரகத்தூள் போடணும். ஒரு சிட்டிகை, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் சீரகத்தூள். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டே மிளகுத்தூள் தான். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா 3 டம்ளர் அரிசி. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டு பரட்டி வச்சுருக்கோம், இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு. அப்புறம் சாதம் கிளறிட்டு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். எல்லாம் போட்ட பின்னாடி கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கோங்க. போடுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட பின்னாடி கொஞ்சம் உப்பெல்லாம் அதில் இதாகட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா எக்கு எல்லா காய்கறியும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தாள் போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெங்காயத்தாள். அதனால சும்மா கொஞ்சம் ஒரு ஆவி விட்டால் போதும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எல்லாமே உதிரியாக வருது. பாருங்கள், பாருங்க, 3 டம்ளர் அரிசி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிடலாம்.
ஹாப்பி மால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன பாக்கெட் தான், அப்படியே போட்டுடலாம். அதில் இருந்தே என்ன ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டோம். இப்போ கிளறுக்குள்ள ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா பெப்பர் தான் இதுக்கு டேஸ்ட்டு. 1 ஸ்பூனாக போட்டுக்கலாம், ஏன்னா சாதம் அதிகமாக இருக்குது. 3 டம்ளர் அரிசி, 1 ஸ்பூனு, தாளிக்குள்ள 1 ஸ்பூனு. ரெட் சில்லி கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, நிறைய போடாதீங்க. பாருங்க, சார்ஸ் 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் நிறைய போடுங்க. ஒரே இடத்துல ஊற்றாதீங்க, அப்படி சுற்றி ஊற்றிக்கோங்க. கிளறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கணும். பாருங்க, உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், லைட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு கிளறிட்டு அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். நல்ல வாசனை பாருங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நம்ம நல்ல எண்ணெயில் நல்லா நீட்டாக செய்யலாம். காரம் எவ்வளோ நமக்கு தேவை அந்த லெவல் அதெல்லாம் வச்சு செய்யலாம். கடையில் வாங்கினா பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, காரம் வேறு. இது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது, நமக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் வாங்குறத அந்த காசுக்கு எல்லாமே நல்லா சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பெரியவங்கன்னா கட்டாயம் 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நாங்கள் 2 குழந்தைங்க, நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். பாருங்கள், 1/2 கிலோ சிக்கனு நான் மசாலெலாம் போட்டு வீடியோ எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு இப்போ எண்ணெயில் பொரித்து நமக்கு வேணுங்கிற அளவு பீஸ் உடச்சிக்கலாம். பாருங்கள், பெருசாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் நாங்கள் சின்ன பீஸாக போட்டுக்கிட்டோம். இன்னும் கூட சின்னதாக போடலாம். சரி, குழந்தைங்க சாப்பிட்டோம், எல்லாம் பெரியவங்க தானே சாப்பிட்றோம், நம்ம தானே. பாருங்கள், 1/2 கிலோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஸ்பீடில் வைக்காதீங்க. அரிசி வந்து பாதி பதத்தில் வேக வச்ச அரிசி எடுத்துக்கணும். பிரியாணி அரிசி, வீட்டு அரிசி எல்லாம் போடலை. வீட்டு அரிசியில் வராது இவ்வளோ டேஸ்ட்டாக. பிரியாணி அரிசி தான் நம்ம வாங்கி செய்யணும். பாருங்கள், இந்த அரிசி வேக்குள்ள ஒரு டிப்ஸும் இருக்குது. நம்ம உலை வச்ச உடனே அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றுனா அந்த அரிசி உடையாத பளபளன்னு இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி பளபளன்னு இருக்குது. அது அந்த எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா, உப்பு போட்டுட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, சாதம் குளராது. பாருங்கள், இது செஞ்சு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு உப்பு எது பத்தலைன்னா லைட்டாக தூவிக்கலாம். நல்லா சளியாக இருக்கிறதுனால நல்லா பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுட்டோம். ஏற்கனவே இதில் சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், மசாலையும் போட்டேன், இப்போ சாதம் போட்டிருக்கேன். சூடாகட்டும், அப்போ தான் உங்களுக்கு. ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக வச்சதுனால சாதம் உடையல. நீங்கள் எல்லாம் இப்படி கலக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு செஞ்சுக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த வானல். சோயா வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா அரிசி 3 டம்ளருங்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு
கொஞ்சம் டேஸ்ட் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இந்த குழந்தைங்களுக்கே சாப்பாடு ஊட்டலாம். ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கே இது. பொறுமையாக கிளறுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சிரும். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. சூப்பராக அந்த வாசனையே சாப்பிடணும் போல இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இன்னொரு முறை வெஜ்ஜில் போட்டு செஞ்சு போடுறோம் வீடியோ. இப்போது சிக்கன் ரைஸ் செய்யலான்னு ஒரே குடிவாதம். பேத்தி பேராண்டிங்கெல்லாம் சிக்கன் ரைஸ் தான் வேணும்னு ஒரே ராவடி. அதனால் சரி இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வெஜ்ஜில் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், 1/2 கிலோ 3 டம்ளர் அரிசி. பெரியவங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதனால் பெல் பட்டனை கட்டாயம் டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே சூப்பராக இருக்குது. எப்பயும் செய்கிறத விட இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா சாப்பிட்லாம் சூடாக சிக்கன் ரைஸ்.